பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 54வது அதிகாரம் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அநேகமாயிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறோம்ல. அந்த பிரச்சனையின் மத்தியில் நம்முடைய மனசில் வருகிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு யார் உதவுவா? எனக்கு யார் இந்த காரியத்தில் உதவி செய்வார்? தாவீது தனது வாழ்க்கையில் பல தடவை அவனை சுற்றிலும் இருந்தவர்களால் அவன் ஏமாற்றப்பட்டான். ஆனால் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு, என்னை எப்போதுமே மறக்காத ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய உதவி தான் எனக்கு ஆதரவாக இருந்தது. அவருடைய உதவி தற்காலிகமானது அல்ல. அவர் எனக்கு செய்கிற உதவி என்னை தாங்கி நிறுத்தக்கூடியது. எல்லா நேரத்திலையும் என்னை தாங்கி நிறுத்தக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆதரவாய் இருக்க கர்த்தர் இருக்கிறாருங்க. தேவன் உங்களுக்கு செய்யும் உதவி, நான் சொல்லுவேன், அது நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியெல்லாம் அது தற்காலிகமானது. நீங்கள் மனிதர்களால் கைவிடப்படலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உங்களுடைய பலன் குறையலாம். ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறார், என் ஆத்துமாவை தாங்குகிறான். தேவன் நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மட்டும் சமாளிக்க உங்களுக்கு பலன் தருகிறது இல்லை. நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனது சோர்வடைந்திருக்கிறதோ, அல்லது நான் இப்படி சொல்லுவேன், உங்களுடைய மன ரீதியாக கூட கர்த்தர் தாங்குகிறாருங்க. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, ஒரு மனசோர்வை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருகிறது, நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்திரும் பாருங்களேன். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆதரிக்கும் போது உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். கர்த்தருடைய ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனையில் உங்களுக்கு உதவி செய்யும் தேவன் பெரியவர் அப்படின்னு நம்புங்க. உங்கள் பலவீனங்களில் சார்ந்து விடாதபடி அவர் மேல் சார்ந்து கொள்ளுங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் தேவன் உனக்கு ஆதரவாயிருப்பார். வேதத்தை கவனிக்கும்போது கிதியோன் தன்னை பலவீனமானவனாய் கருதுகிறான்ல. ஆனால்
தேவன் அவன் கூட இருந்ததார். பிரைஸ் அல்லாஹ். தேவன் அவன் கூட இருக்கும்போது அவனால் இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொடுக்க முடிந்தது. நான் சொல்லுவேன், உங்கள் பலவீனத்தை சார்ந்து கொள்ளாதங்க. உங்களோடு கூட இருக்கிற தேவனின் பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. நீங்கள் போராடுகிற, நீங்கள் சந்திக்கிற அந்த சவால்களை உங்களால் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயர். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.